இந்த பொண்ணோட உடம்பு பாலைவனத்துல கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அவளோட கண்ணெல்லாம் உள்ள போது, அப்புறம் தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. கடைசியில அடிக்கிற வெயில்ல அவரோட எலும்பு கூட கூட உருகி போயிடுது. இந்த பொண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவோட ஒரு பனி பிரதேசத்துல நடந்து போயிட்டு இருப்பா. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய சூரியன் எதிரில தோன்றுது. அதோட ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை தாக்கி பிடிக்க முடியாம அங்க இருக்க உயிரினங்கள்லாம் செத்தே போயிடுது. அங்க இருந்த பனி எல்லாம் உருகி இருந்த இடம் தெரியாம போயிடுது. அங்க பக்கத்துல ஒரு பாறைக்கடியில இந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மா 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஒளிஞ்சிருக்க பாறைக்கு மேல வந்துருது. அந்த பாறைக்கடியில இடம் இல்ல. இதனால அவங்க அப்பா வேகமா இந்த சின்ன பொண்ணை வெளியே தள்ளி விட்டுறாங்க. இந்த பொண்ணு யோசிக்காம அந்த வெயில்ல போய் படுத்துறா. அப்பதான் அவனோட உடம்பு இப்படி சுருங்கி வெறும் தோல் மட்டும் தான் அங்க கிடக்குது. இந்த சூரியன் மறைஞ்ச உடனே அவங்க அப்பா அந்த தோல் எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் இந்த ஊர்ல இருக்க ராஜாவோட அரண்மனையை நோக்கி போறாங்க. அந்த அரண்மனையை சுத்தி ஒரு புனித நீர் இருக்கும். அந்த புனித நீருக்குள்ள எதை போட்டாலும் அதுக்கு உயிர் வந்துடும். அங்க நிறைய மக்கள் இது மாதிரி தோலை தூக்கி தண்ணியில போடுறாங்க. தண்ணியில போட்ட கொஞ்ச நேரத்துல அந்த தோலுக்கு உயிர் வந்து அவங்க பழைய மாதிரி மாறிடுறாங்க. அந்த இடத்துக்கு வர இவங்க 2 பேரும் கையில இருக்க தன்னோட பொண்ணை தூக்கி அந்த தண்ணியில போடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு உயிர் வந்து நல்லபடியா வெளியே வந்துடுறா. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.